91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் கமெண்ட் ஷோ. ஞாயிறு வணக்கம். நேற்று நிறைய பேர் கேட்டு உங்கள் ஆதரவுலாம் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் சார்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறேன். சார் வணக்கம். வணக்கம் சிபி. சப்கம்ங்கிற அக்கௌண்ட்ல இருந்து எஸ்கேஎம் எக்ஸ் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் லிமிடெட் 17/7 அன்னைக்கு ட்ரேட் ஆகலையா சார்? அது ஏன்னு கேட்டிருக்காரு. இது பிசிஏஎஸ்ன்னு சொல்லி ஒரு அந்த கால் ஆக்ஷன் சொல்லுவாங்க, அந்த இதுல கொண்டு போயிட்டாங்க. அது கொண்டு போனதுக்கு காரணம் அது ஏற்கனவே இஎஸ்எம் அப்படின்னு ஒரு அந்த கிளாசிபிகேஷன்ல இருக்கு. இஎஸ்எம் ஸ்டேஜ் 2 அப்படின்னு அது ஒரு அடிஷனல் ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கூடுதலான ஒரு சர்வைலன்ஸ் மெஷர். அந்த சர்வைலன்ஸ் மெஷருக்கு கீழே அது வர்றதுனால அதை வாரத்துல ஒரு நாள் தான் இஎஸ்எம் 2ல போயிடுச்சுன்னா வாரத்துல ஒரு நாள் தான் அது ட்ரேட் ஆகும். அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. ஜிஎஸ்எம் இருக்கு, மாசத்துல ஒரு நாள் ட்ரேட் ஆகிற பங்குகள்லாம் இருக்கு. அது மாதிரி இது ஏன் கொண்டு வந்தாங்க இந்த இஎஸ்எம் அப்படிங்கறது? ஏன்னா கிரேடட் சர்வைலன்ஸ் மெஷர்னு ஒன்னு இருக்கு ஜிஎஸ்எம்னு, அதே மாதிரி அடிஷனல் சர்வைலன்ஸ் மெஷர்னு ஒன்னு இருக்கு ஏஎஸ்எம்னு. அது மாதிரி இது என்ஹான்ஸ்டு சர்வைலன்ஸ் மெஷர்ங்கிறத இஎஸ்எம். இது மெயின் போர்ட் ஸ்டாக், எஸ்எம்இ ஸ்டாக் எல்லாத்துக்குமே இதை கொண்டு வந்திருக்காங்க. முன்னால 500 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகளை அதிகமாக கவனித்து வந்தார்கள். இப்ப 1000 கோடியா அதை சமீபத்தில் ஏற்றி இருக்காங்க. 1000 கோடி சந்தை மதிப்பு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பங்குகளுக்கு இந்த இஎஸ்எம் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மற்றதுக்கு இருக்கு ஏஎஸ்எம் ஜிஎஸ்எம்லாம் எல்லா பங்குகளுக்குமே இருக்குது. எங்கெல்லாம் அதீத வாலட்டிலிட்டி இருக்கோ, அதீத ஏற்ற இறக்கங்கள் இருக்கோ, அதே மாதிரி க்ளோஸ் டு க்ளோஸ் பிரைஸ் வேரியேஷன் ஒரு பேராமீட்டர், அதே மாதிரி மார்க்கெட் கேபிடலைசேஷன் இப்ப சொன்னீங்களே 500 கோடி 1000 கோடிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னா, எதிர்பாராத வகையில் குறைந்த வால்யூம்ல அதீத ஏற்ற இறக்கங்களோ, திடீர்னு ஹை வால்யூமோ, அல்லது சர்க்குலர் ட்ரேடிங் நடக்குதுங்கிற சந்தேகமோ, அந்த மாதிரியான சில கம்ப்ளைன்சஸ் இஷ்யூஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில கொண்டு வருவதன் மூலமாக முதலீட்டாளர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார்கள். இந்த நிறுவனத்தை எங்களால முழுக்க தூக்க முடியாது இப்ப, ஏன்னா பல சட்டத்திட்டங்களுக்கு ஒத்துதான் அவங்க இந்த வணிகம் நடத்துறாங்க, இங்க நடக்குது அவங்களுடைய ட்ரேடிங். ஆனால் எங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு, அதனால உங்களை காஷன் பண்றோம், இந்த பங்குகளில் நீங்க ட்ரேட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள் அப்படின்னு. இதை எப்ப சார் மாத்துவாங்கிற கேள்வி அடுத்து வரும். அதுவுமே நீங்க நம்ம அந்த நோட்டீஸ் முடிஞ்சா நான் ஷேர் பண்றேன், நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. 4-5 நோட்டீஸ் இருக்கு, ஒன்னு போட்டாலே அவங்களுக்கு சாம்பிள் புரியும், அதை மட்டும் நம்ம போடுவோம். அதுல அவங்க நிறைய அந்த மினிமம் த்ரெஷோல்ட் லிமிட் எல்லாம் வச்சிருக்காங்க. 3 மாசம் 6 மாசம் 12 மாசம் 75% 100% 150% இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதுல அவங்க அந்த ஸ்டேஜ் 1ங்கிறது வரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பங்கை வாங்கினாலோ வித்தாலோ 100% மார்ஜின் நீங்க கட்டணும். 100% நீங்க வித்தா கூட கேட்கலாம், ஏன் சார் நான் விக்கத்தானே போறேன், எதுக்கு மார்ஜின் கட்டணும்னு. நீங்க கையில இல்லாம ஒருவேளை பங்குகளை வித்தா, அதனால அது ட்ரேட் ஃபார் ட்ரேட்னு கொண்டு வந்துடுறாங்க. நீங்க வித்தால் கட்டாயம் டெலிவரி கொடுத்தாகணும். காலையில மத்தியானம் திரும்ப வாங்கினீங்கன்னா வாங்கினதுக்கு 100% பணத்தை கட்டி டெலிவரி எடுத்தாகணும். நான் வித்ததை தான் வாங்கினேன் அல்லது வாங்கினதை தான் வித்தேன், டே ட்ரேட் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ட்ரேட் ஃபார் ட்ரேட் செட்டில்மெண்ட்னு சொல்றது T2T பாங்க. அதே மாதிரி 100% மார்ஜின் கேட்பாங்க. இதே கிரேட் 2 ஸ்டேஜ் 2 இப்ப இதெல்லாம் ஸ்டேஜ் 2 இருக்கு. இந்த மாதிரி போகும் பொழுது அதை அந்த வாலட்டிலிட்டியும் 2% கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. மேல முதல்ல சொன்னதுல ஸ்டேஜ் 1ல 5%, ரொம்ப சில கேஸ்ல 2% இருக்கும். இங்க 2%க்குள்ளதான் ஏற்ற இறக்கங்கள் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாது வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் ட்ரேட் ஆகும். பீரியாடிக் கால் ஆக்ஷன் PCAF அப்படிம்பாங்க, அந்த சிஸ்டத்துல கொண்டு வந்துருவாங்க. அது மாதிரிதான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதனுடைய 52 வீக் ஹைலோ பாத்தீங்கன்னா, சமீப கால ஏற்ற இறக்கங்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அதீதமாக இருப்பதாக அவங்க கருதுகிறார். சரி சார், இது எப்ப மாத்துவாங்க அப்படின்னா, சாதாரணமாக இந்த ஸ்டேஜ் 2ல இருந்து போறதுக்கு குறைந்தபட்சம் 1 மாசமாவது ஆகும். ஸ்டேஜ் 1ல இருந்து சேர்த்து மொத்தமா வெளியேறுவதற்கு, மீண்டும் நார்மல் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 3 மாதங்களாவது ஆகும். அதற்கு பிறகுதான் இதை நார்மல் ட்ரேடுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா மானிட்டர் பண்ணுவாங்க, 90 கேலண்டர் டேஸ் மானிட்டர் பண்ணிட்டு அந்த வேரியேஷன்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கா, கட்டுக்குள் இருக்கா, அதீத ஏற்ற இறக்கங்கள் இல்லாம இருக்கா, சந்தேகமான வால்யூம்ஸ் எதுவும் இல்லாம இருக்கா. ஏன்னா நார்மலா 1000-500 கூட நடக்க தரமாறு திடீர்னு ஒரு 4 நாள் தொடர்ந்து 5 லட்சம் 10 லட்சம் நடந்தா அப்ப ஏதோ ஒரு சம்திங் இருக்கு, அதுக்குள்ள செய்திகள் அதற்கு இணையாக எதுவும் இல்லை, அதனுடைய லாபம் கூடல குறையல, ஆனா திடீர்னு இப்படி இருக்கு அப்படிங்கிற போது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இட் இஸ் நாட் a reflection and the profitability of the company or credibility of it. அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளிலோ அதனுடைய நம்பகத்தன்மையிலேயோ அதை ரிஃப்ளெக்ட் பண்றதா இதை நேரடியாக நம்ம எடுத்துக்க முடியாது. மறைமுகமாக அதை ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறேன். பட் நேரடியாக அப்படி நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. இது அந்த பங்கினுடைய விலையில் உள்ள அதீத ஏற்ற இறக்கங்கள், வால்யூம்ஸ்ல ஏற்ற இறக்கங்கள், சந்தேகமான நடவடிக்கைகள், அதன் காரணமாக நாங்க முதலீட்டாளர்களை காஷன் பண்றதுக்கு பண்றோம்னு சொல்றாங்க. நம்ம அதை விட கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி கம்பெனியில. இதனால இதை விட்டு வெளியே வரும்பொழுது இந்த பங்கினுடைய விலை கணிசமான மாறுதலுக்கு உட்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. அதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். பட் அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா நம்ம அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அந்த முதலீடுக்கு நம்ம போகணும்.
வெங்கடேஷன்ங்கிற நேர் வந்து இப்ப எஸ்எம்இ ஐபிஓங்கிறது ஒரு பெரிய எழுச்சி பெற்றிருக்கு. இப்ப இந்த மாதிரி எஸ்எம்இ ஐபிஓக்கள் கடந்த காலத்துல எத்தனை வந்து ஷட் டவுன் வந்து செய்யப்பட்டிருக்கு, அந்த தரவுகள் நாங்க எங்க பாக்குறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப இந்த எஸ்எம்இ ஐபிஓ வர 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 நம்ம வந்து மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகுமா, ஓவர் வேல்யூ வந்து கட்டுப்படுத்துமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார். பேலன்ஸ் ஆகுமாங்கிறதையும் கேட்டிருக்காருங்க சார். கரெக்ட். முதலீட்டுக்கு அதிகமான வாய்ப்பு பெரிய பங்குகள்ல தான் இருக்கு, அதுல போட்டு அதை விலையை ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லாமல் எஸ்எம்இலையும் இருக்கு அப்படின்னு கொண்டு வர்றது நல்லது அப்படின்னு அவர் நினைக்கிறேன். அது நல்லதுதான். பட் எஸ்எம்இல ரிஸ்க் இருக்கு, பெரிய கம்பெனிலையும் ரிஸ்க் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சிறிய நிறுவனங்கள் தான் தவறு செய்கிறார்கள், பெரிய முதலாளிகள்லாம் நல்லவங்கன்னு நான் நினைக்க தயாராக இல்லை. பொதுவாக அந்த காலத்துல ரெகுலேட்டர்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அதனாலதான் எஸ்எம்இக்கு வந்து லாட் சைஸை பெருசா வச்சாங்க. குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் முதலீடு செய்ய முடியும் எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பங்குகள்ல. லாட் சைஸே இருக்கு டெரிவேட்டிவ்ஸ்ல, ஃபியூச்சர்ஸ்ல இருக்க மாதிரி. ஏன்னா அதற்கான நிறைய சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் தளர்த்தி இருக்குதுனால அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப எஸ்எம்இ குறித்த தரவுகள் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி எமர்ஜ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த என்எஸ்சி எமர்ஜ் பிளாட்ஃபார்ம்ல போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம் இருக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த முதல் பக்கத்திலேயே போன உடனே போட்டிருக்காங்க, இது வரைக்கும் மொத்த லிஸ்டட் கம்பெனிஸ் 593. இதுல வந்து இங்க இருந்து மெயின் போர்டுக்கு மைக்ரேட் ஆன கம்பெனி சேர்த்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் லிஸ்டட் பாத்தீங்கன்னா 397. இதுல நிறைய கம்பெனி மெயின் போர்டுக்கும் மைக்ரேட் ஆகி போயிருக்கு. 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், கிட்டத்தட்ட 196 நிறுவனங்கள் பிஎஸ்சியினுடைய எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சில இருந்து மெயின் போர்டுன்னு சொல்லக்கூடிய பெரிய சந்தைக்கு சென்று இருக்கிறது. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது 27 நிறுவனங்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ட்ரேடிங்ல இருந்து. வயலேஷன் ஆஃப் லிஸ்டிங் அக்ரிமெண்ட், ஒப்புக்கொண்டபடி சில விஷயங்களை அவங்க செய்யல, ஒளிவு மறைவற்ற முறையில வந்து அவர்களுடைய டிக்ளரேஷன்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு வேறு பல காரணங்களை காட்டி சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி சில நிறுவனங்கள் டீலிஸ்ட் ஆயிருக்கிறதையும் பாக்குறோம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு சராசரியாக 100 கம்பெனிக்கு மேல ட்ரேட் ஆகிறதையும் பாக்குறோம். இந்த தரவுகள் எல்லாமே அந்த பிஎஸ்சி எஸ்எம்இ பிளாட்ஃபார்முடைய முகநூல்ல போய் அந்த முகநூலுக்கு அந்த இணையதளத்துல போய் பார்த்தோம்னா எல்லாமே அதுல இருக்குதுங்கிறத பார்க்க முடியும். அண்ணாமலை நடராஜங்கிற நேயர் வந்து அவரும் அவங்க அப்பா மெத்தடை ஃபாலோ பண்றதா இல்ல புரோக்கர் மெத்தடை ஃபாலோ பண்றதான்னு கேள்வி கேட்டிருக்காருங்க சார். அது வந்து FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்பாவோட மெத்தட் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் மெத்தட் அப்படின்னு குறிப்பிடுறாரு. புரோக்கர் மெத்தட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து எஸ் சார், இப்போ இந்த ஜென்சி இன்வெஸ்டர் வந்து எதை ஃபாலோ பண்றது, எங்க அப்பா மெத்தடை ஃபாலோ பண்றதா இல்ல புரோக்கர் மெத்தடை ஃபாலோ பண்றதான்னு கேட்கறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்வியே வந்து நிறைய ப்ரிசம்ஷன்ஸோட கேட்கறாங்க. இது என்னன்னா ஜென்சி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட் அல்லது அவர்கள் வித்தியாசமானவர்கள், அப்புறம் ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட் அவங்க எல்லாம் சரியில்லை, இது வந்து சரியான அணுகுமுறை இல்லை. பங்குச்சந்தையில் வரும்பொழுது ஜென்சியில தப்பு பண்றவங்களும் இருக்காங்க, ரைட் பண்றவங்களும் இருக்காங்க. பழைய தலைமுறையில வந்து அவங்க தான் ஒஸ்டின்னு கிடையாது, அங்கேயும் தப்பு செய்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் அதை தவிர்த்து விட்டு கேள்வியில போக்கஸ் பண்ணுவோம். கேள்வி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கரெக்டா, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் கரெக்டா. அதாவது ஒரு ஆண்டு நீங்க வந்து பல முறை ஒரு பங்கை வாங்குறீங்க, வெவ்வேறு விலையில வாங்குறீங்க. டிசிஎஸ் இருக்குன்னா 3000 வாங்குவீங்க, 3200 வாங்குவீங்க, 3100 வாங்குவீங்க. வெயிட்டட் ஆவரேஜ் ரேஞ்சுன்னா 3100. அப்ப நீங்க விற்கும் பொழுது மூணையும் சேர்த்து விற்கும் பொழுது அந்த அல்லது முதல்ல ஒன்னே மட்டும் விற்கும் பொழுது 3200 எடுத்துக்கிறதா, 3100 எடுத்துக்கிறதா, 3000 எடுத்துக்கிறதா கேள்வி. வருமான வரித்துறையை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான் எடுத்துக்குவாங்க. லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் கால்குலேட் பண்றதுக்கு முதல்ல என்ன விலைக்கு வாங்குனீங்களோ அதான் எடுத்துக்குவாங்க. உதாரணமாக நான் முதல்ல 3200 வாங்கி, அப்புறம் 3100 வாங்கி, மூன்றாவதாக 3000 வாங்குறேன். திரும்ப நான் விற்கும் பொழுது 3100 விற்கிறேன்னா 3200 வாங்கினதான் நான் வாங்கின காஸ்டா எடுத்துக்கிட்டு 3100 வந்து லாஸ், 100 ரூபாய் லாஸ்ன்னு எடுத்துக்குவாங்க கணக்கு. ஆனால் அடுத்த ஆண்டு விற்கும் பொழுது சரி செய்யப்படுங்கிறது வேற. அடுத்த ஆண்டு 3100 வாங்கினதற்கும் அதை விற்கும் பொழுது ப்ராஃபிட்டோ லாஸோ அன்னைக்கு இருக்க வேலைப்படி வரும். இதே வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்னா என்னன்னா மூணையும் ஒன்னா விற்கும் பொழுது 3000 அல்லது தனித்தனியா வித்தா கூட 3100 அதைத்தான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் 3000, 3100, 3200 3 விலைக்கு வாங்கியிருக்கேன். 3003 ஆவரேஜ் பண்ணும்போது 3100 அசியூமிங் ஒரே குவான்டிட்டி வாங்கியிருக்கேன்னு 10 3100 ஆவரேஜ் ரேட் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நான் வித்த விலை கூடுதலா இருந்தா லாபமும், குறைந்ததா இருந்தா நஷ்டமும் எடுன்னு சொல்றாங்க. அது வந்து சரி கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான் கரெக்ட். அதுதான் இன்கம் டாக்ஸ். இப்போ எது கரெக்ட் தப்புங்கிறது இல்ல. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதைத்தான் அவர்கள் சரியாக எடுத்துக்கொள்கிறார்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் தான் கரெக்ட். சார் மொத்தமா ஒரு பங்கு வாங்கியிருக்கோம், பல விலையில வாங்கியிருக்கோம், பல விலையில விற்கலாம். வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் பர்ச்சேஸ் காஸ்ட் என்ன, சேல் காஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம தானே அதுதானே பார்க்கணும். 30 பங்கு வாங்கினேன், ஆவரேஜா 3100, ஆவரேஜா 30 நான் 3400 வித்துருக்கேன், எனக்கு வந்து 300 ரூபாய் லாபம். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஒரு டிரான்சாக்ஷன் லாஸ், இன்னொரு டிரான்சாக்ஷன்ல ப்ராஃபிட் லாஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. விற்கும் பொழுது அப்படித்தான் நம்ம பார்க்கணும். குணசேகரன் நேர் வந்து சார், இந்த ஜொமேட்டோ எக்ஸ்டர்னல் இதெல்லாம் வந்து ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்களா இல்ல வேற ஏதாவது சர்வீஸும் பண்றாங்களாங்கிறத கேட்டிருக்காருங்க சார். இல்ல நிறைய
இருக்கு அவங்கள்ட்ட. 4 விதமான பிசினஸ் அது எனக்கு தெரிந்த வரைக்கும் இருக்கக்கூடியது. 4 விதமான பிசினஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபுட் டெலிவரி பிசினஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா, ஜொமேட்டோ அப்படிங்கிறது. அது தவிர அதுக்கப்புறம் வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு 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 அது என்னன்னா வந்து இப்ப இன்ஃபேக்ட் இந்த புக் மை ஷோன்னு ஒரு கம்பெனி அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. நீங்க ஒரு விழாக்கள், ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒரு தியேட்டர், ஒரு படம் பார்க்க போறீங்க, ஒரு டிராமா பார்க்க போறீங்க, ஒரு பிளே, இதுக்கெல்லாம் உள்ள டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்ணலாம் அதுல. சோ புக் மை ஷோன்னு அதை விட அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. அது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். மூணாவது பாத்தீங்கன்னா ஹைப்பர் பியூர் அப்படிங்கிறது B2B. ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் அவர்களுக்கு வேண்டிய பல்க் பர்ச்சேசஸ் இவர்கள் மூலமாக இவங்க சோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கே ஹோல்சேல்ல கிடைக்கும் ஹோட்டலுக்கு. அந்த மாதிரி 10 ஹோட்டலுக்கு வாங்கும் பொழுது இவங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். அதுல வந்து இவர்கள் லாபம் பண்ண பாக்குறாங்க B2B. 4வது குவிக் காமர்ஸ்னு சொல்லக்கூடிய பிளிங்கிட் அதுல இருக்காங்க. சோ ஃபுட் டெலிவரிங்கிறது ஜொமேட்டோ கீழே வருது, குவிக் காமர்ஸ்ங்கிறது பிளிங்கிட் கீழே வருது. இந்த டிக்கெட் புக்கிங் இந்த மாதிரியான சில விஷயங்கள் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது கீழே வருது, லோக்கலைஸ்ட் பிசினஸ். ஹைப்பர் பியூர்ங்கிறது வந்து B2Bன்னு சொல்லக்கூடிய B2C இல்ல. இப்ப பிளிங்கிட், ஜொமேட்டோ இதெல்லாம் B2C, பிசினஸ் டு கன்சியூமர். இது பிசினஸ் டு பிசினஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கு. இந்த 4 பிசினஸுமே இதுக்குள்ள வரதா தான் அவங்களுடைய இணையதளம் தெரிவிக்கிறது, அவங்களுடைய ஆண்டறிக்கையும் தெரிவிக்கிறது. இப்ப இதெல்லாம் தனித்தனி கம்பெனியா கொண்டு போவாங்களா, கொண்டு அது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளா வச்சிருக்காங்களா, பின்னால ஹைவ் ஆஃப் பண்ணுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லும், பின்னாலதான் தெரியும். பட் இன்னைக்கு தேதிக்கு இது 4மே இந்த நிறுவனத்தினுடைய ஒரு இதாதான் இருக்குங்கிறது நான் பாக்குறேன். புக் ஆஃப் த வீக் எந்த புக் சார் நேயர்களுக்கு பரிந்துரைக்க போறீங்க? ஒரு நல்ல அருமையான புத்தகம். ஆனா முதல்ல டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், அது அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்காமலே நான் சொல்றேன். நான் இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கேன், எனக்கு இன்னும் வரல. அப்கோர்ஸ் கிண்டில் எடிஷன் எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, அது நான் படிச்சுட்டு சொல்றேன். பட் இந்த புத்தகத்தினுடைய பெயர் மணி, மார்க்கெட்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ். ரிப்பீட் பண்றேன், மணி, மார்க்கெட்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ், எ கைட் டு இன்வெஸ்டிங் வித் கிளாரிட்டி அப்படிங்கிறது தான் இது. தெளிவா எப்படி முதலீடு செய்வது, தவறுகளை தவிர்ப்பது, சந்தை, பணத்தை பத்தி புரிந்து கொள்வது. இதனுடைய ஆசிரியர் வந்து தீரேந்திரகுமார். தீரேந்திரகுமார் தான் வேல்யூ ரிசர்ச் அந்த வெப்சைட்டை, அந்த மொபைல் ஆப் அதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கவர். இவங்க ஏற்கனவே ஆங்கிலத்துல மியூச்சுவல் ஃபண்ட் இன்சைட் அப்படின்னு ரொம்ப தரமான ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா தரவுகளையும் மாதாந்திர அடிப்படையில வந்து பிரிண்ட் எடிஷனும் இருக்கு, சாஃப்ட் காப்பியும் இருக்கு. அதே மாதிரி வெல்த் இன்சைட்ஸ் சொல்லி பங்குச்சந்தை சார்ந்த ஒரு பத்திரிகை, மாதாந்திர பத்திரிகையும் இரண்டும் ஆங்கிலத்துல நடத்துறாங்க. அவர்களுடைய அந்த ஆசிரியர் அவர் தீரேந்திரகுமாரனுடைய புத்தகம், அவருடைய பெரிய ஃபேன் தான். அவருடைய அந்த எடிட்டோரியலை தவறாமல் படிப்பேன். அந்த வெல்த் இன்சைட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சைட்லயும் வரும்பொழுது அவருடைய ஆர்டிகிள்ஸ் அவர் வந்து அவருடைய பல கட்டுரைகளுடைய தொகுப்பு, அது போக அவருடைய எழுத்துக்கள் இதெல்லாம் சேர்த்து இதுல வந்து மணி, மார்க்கெட்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ், எ கைட் டு இன்வெஸ்டிங் வித் கிளாரிட்டின்னு கொடுத்திருக்காரு. இந்த ஆசிரியரை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனாலையும் எவ்வளவு ரொம்ப நேர்மையான நியாயமான முறையில எழுதக்கூடியவர், முதலீட்டாளருடைய பார்வையில் இருந்து சந்தையை அணுகக்கூடியவர்ங்கிறதுனாலதான் நான் படிக்காமலே இந்த புத்தகத்தை பரிந்துரை செய்கிறேன். இது ஹார்ட் காப்பி வந்து கொஞ்சம் விலை அதிகம், 980 ரூபாய் கிட்ட இருக்குது. சாஃப்ட் காப்பி இருக்கு, கிண்டில் எடிஷன் 500 ரூபாய்க்குள்ளதான். ஏன்னா சில பேர் கேட்கலாம், என்ன சார் ஆங்கில புத்தகமா சொல்றீங்களே, நல்ல புத்தகம் வந்து சில சமயங்கள்ல நம்ம எந்த மொழியில கிடைக்குதோ அதை படிக்கணும். 2வது, இதை என்னால இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வாங்கி படிக்க முடியாது அப்படிங்கிறவர்களுக்கு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். உங்கள் ஊர்ல, அது ரொம்ப சின்ன ஊரா கூட இருக்கட்டும், அந்த ஊர்ல ஒரு 10 பேராவது இது சம்பந்தமா ஆர்வம் உள்ளவர்கள் இருக்க மாட்டார்களா? இந்த 10 பேர் சேர்ந்து இந்த மாதிரியான புத்தகங்களை வாங்க, மாதம் ஒரு புத்தகத்தை நம்ம வாங்குவோம், அதை நமக்குள்ள சர்க்குலேட் பண்ணிக்குவோம், படிப்போம்னு சொல்லி நீங்க உருவாக்குங்க. தப்பு இல்லையே, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்ஃபேக்ட் அவர் வந்து வேல்யூ ரிசர்ச்லாம் வந்து இந்த புத்தகத்தை நீங்க வாங்கும் பொழுது இது மாதிரி இன்னும் வேறு சில புத்தகங்கள் இருக்கு, அதெல்லாம் இலவசமாக டவுன்லோட் பண்ற அளவுக்கு எல்லாம் அவர் போட்டிருக்காரு. அவர் வந்து அதை ஒரு பியூர் பிசினஸா மட்டும் பாக்குறது இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன் அவருடைய இதை படிக்கணும்னு. அதனால இதை நீங்க ஒரு குழுவாக, அந்தந்த ஊர்ல வந்து முதலீட்டாளர்கள் குழுவாக, அமைப்பாக இருந்துகிட்டு இருப்பாமல நமக்குள்ள ஒரு 10 புத்தகங்களை வாங்குவோம். ஏன் சார் சண்டை வரும், புத்தகத்தை வச்சுட்டு தரமாட்டாருன்னா, அது கூட இல்லாம ஒரு டிசிப்ளின் இல்லாம நம்ம வந்து இன்னும் நிறைய பேர் பேசும்பொழுது சொல்லுவார்கள், அந்த டிசிப்ளின் கூட இல்லாம முதலீட்டுல எப்படி நமக்கு டிசிப்ளின் வரும்? நீங்க அந்த மாதிரி ஒரு குழுவாக இருந்து வாங்க, நிறைய புத்தகங்களை படிக்க முடியும்னு. ஃபைன் சார், தேங்க்யூ சார். கனக சபாபதி அப்படின்ற நேர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ளூம்பர்க் டெர்மினல் என்றால் என்ன, அதோட உபயோகம் என்ன, ஏன் பிரீமியமா இருக்குன்னு வந்து கேட்டிருக்காரு சார். போன வாரம் நீங்க இதை பத்தி பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட் ஷோல. ப்ளூம்பர்க்ங்கிறது ஒரு இணையதளம், மொபைல் ஆப்பும் இருக்கு. அது வந்து ராய்டர்ஸ் மாதிரி பிசினஸ் சம்பந்தப்பட்ட எல்லா தரவுகளையும் கொடுக்கக்கூடியது, செய்திகளையும் கொடுக்கக்கூடியது. தரவுகள் வேறு, செய்திகள் வேறு, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. இது எல்லாருக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா சற்று தாமதமாக வரும். நீங்க அதை ப்ரியாரிட்டி பேசிஸ்ல வேணும்னாலோ அல்லது இன்டெப்தா அனலைஸ் பண்ணணும்னாலோ அதற்கு ப்ளூம்பர்க் டெர்மினல்னு தனியா ஒண்ணு வச்சிருக்காங்க. அதற்கு கூடுதல் கட்டணம் கொடுக்கணும். உதாரணமாக இப்ப யூபிஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூபிஐன்னு ஒண்ணு இருக்கும், யூபிஐ லைட்னு ஒண்ணு இருக்கும். அதுல ஒரு 2000 ரூபாய் நீங்க லோட் பண்ணி வச்சுக்கலாம். அங்கங்க நீங்க பின் போடாம 500 ரூபாய் 200 ரூபாய் காஃபி கடை
30 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கலாம் இல்லையா? அது மாதிரி அது நேரடியாக சரியான உதாரணம் இல்ல, பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி இது ப்ளூம்பர்க்ல இலவசமாக ஒரு மொபைல் ஆப் இருக்கு, ஒரு டர்ம் இது இருக்கு, நீங்க இணையதளத்தை போய் பார்க்கலாம். அதை விட ப்ரியாரிட்டியில உங்களுக்கு தரவுகள் உடனுக்குடன் வேணும், எந்த விதமான தாமதமும் இல்லாம வேணும், அது போக இன்டெப்தா அனலைஸ் பண்றதுக்கு கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னா இந்த ப்ளூம்பர்க் டெர்மினலுக்கு நீங்க கட்டணம் கட்டி நீங்க வாங்கலாம். அந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனே பல்வேறு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ஸ் இருக்கு. ஆண்டுக்கு $27,28,000 இருந்து $32,000 $33,000 வரைக்கும் இருக்குது ஓராண்டிற்கு. இது ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடும். இதே மாசம் கட்டுறதுக்கு அவங்க வச்சிருக்காங்க. ஆண்டுக்கு கட்டினா சற்று குறைவா இருக்கும், மாசம் கட்டினீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வரும். $2,000 மேலே வரும். அந்த மாதிரி வருது. $2,300 $2,400 கிட்ட வரும். இதுல ரியல் டைம் டேட்டா கிடைக்கும் உங்களுக்கு. பைனான்சியல் டேட்டா இருக்கட்டும், அனாலிட்டிக்ஸா இருக்கட்டும், செய்திகளா இருக்கட்டும், ட்ரேடிங் சாஃப்ட்வேர், டெக்னிக்கல் அனாலிசிஸா இருக்கட்டும், நிறுவனங்கள் பற்றிய ரிப்போர்ட்ஸ், கமாடிட்டிஸ் பற்றிய ரிப்போர்ட்ஸ், அது சம்பந்தமான டியூட்டி, டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிற ஒர்க்கிங்ஸ். நம்ம எக்ஸல் ஷீட் வச்சு ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிடும். அவங்க டக்குன்னு அந்த இதுல போய் கேட்டோம்னா கொடுத்துரும் எல்லாமே. ஒருவேளை நாளைக்கு இந்த டாரிஃப் இப்படி மாறினுச்சுன்னா அதனால அதனுடைய தாக்கம் ரா மெட்டீரியல் விலை எவ்வளவு கூடும், அப்படி ரா மெட்டீரியல் விலை இவ்வளவு கூடுனா அந்த சிமெண்ட் உற்பத்தி அதனுடைய விலை எவ்வளவு கூடும், அப்படி இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸா நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்டெப்த் அனாலிசிஸ். உதாரணமாக ஒரு வங்கியில டெபிட் பண்றதுக்கு அனுப்புறோம் இல்லையா, மாசம் ஒரு ஹோம் லோன் வாங்கினா இஎம்ஐக்கு, அப்ப அது எத்தனை ஃபெயிலியர் ஆகுது, எத்தனை இருக்கு. அப்ப நிறைய ஃபெயிலியர் ஆகுதுன்னா அந்த வங்கியினுடைய கிளையன்ட்ஸ் கஸ்டமர் பேஸ் சரியில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். இந்த மாதிரி கூட தகவல்கள் எல்லாம் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல இருக்கு. ப்ளூம்பர்க்ல எல்லாம் நான் சொல்றது வேற ஒரு சாஃப்ட்வேர். இந்த மாதிரி ப்ளூம்பர்க்லயும் பல தரவுகள் இருக்கு. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் அவர்களுக்கு இந்த தகவல் உடனுக்குடன் தேவைப்படுறதுனால அவங்க வாங்குறாங்க. நம்ம டே ட்ரேடரா இருந்தா தான் இதெல்லாம் பார்க்கணும். அப்ப கூட டே ட்ரேடர்ஸ் டெக்னிக்கல் அனாலிஸ்ட் தான் பார்ப்பார்கள் ரொம்ப பேரு. இதெல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு கட்டணம் கட்டி நம்ம வாங்குறதுக்கு நமக்கு ஒர்த்தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்றது. சார் ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்களுக்காக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளுமே உங்க டைம் கொடுத்து நம்ம நேயர்கள் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொன்னதுக்கு விகடன் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி சார். நன்றி. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.